அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொல்வார்கள். அதாவது அண்டத்தில் பஞ்சபூதங்கள் என்ற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவை ஐந்தும் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. ஆக நாம் பஞ்சபூதங்களோடு தினமும் கனெக்ட் ஆகி கொண்டே இருக்கிறோம். பஞ்சபூதங்களில் ஆகாயம் நமக்கு தேவை, காற்றும் நமக்கு தேவை. சுவாசிக்க காற்று இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் தேவை, நிலமும் தேவை, நெருப்பு தேவை, எல்லாமே தேவைதான். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த உடல் பஞ்சபூதங்களுக்குள் தான் போகும். அதனால்தான் நம்ம உடலும் பஞ்சபூதங்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உடம்பில் உள்ள 6 சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. எப்படி என்றால், உலகில் உள்ள பஞ்சபூதங்கள் ஒன்றாகிய நிலம் மூலாதாரம் என்ற சக்கரத்தை குறிக்கின்றது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் சுவாதிஷ்டானம் என்ற சக்கரத்தை குறிக்கின்றது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு மணிபூரகம் என்ற சக்கரத்தை குறிக்கின்றது. பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று அநாகதம் என்ற சக்கரத்தையும், பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம் விசுத்தி என்ற கழுத்துப்பகுதி என்ற சக்கரத்தையும் குறிக்கின்றது. நமது உடலில் அமைந்துள்ள பஞ்சபூதங்களின் மையங்களை, அதாவது இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும் சுவிட்ச் எது தெரியுமா? நமது கை விரல்கள் தான். அந்தந்த பூதங்களுக்குரிய விரல்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் முத்திரைகளின் மூலமும் உடலில் வியாதிகள் வராமல் முன்னெச்சரிக்கையாக தடுக்கவும், இல்லை வந்த வியாதியை சரியாக்கி கொள்ளவும் முடியும். எப்படி என்றால், நமது கையில் உள்ள சுண்டு விரல் நீரையும், மோதிர விரல் நிலத்தையும், நடுவிரல் ஆகாயத்தையும், ஆள்காட்டி விரல் காற்றையும், கட்டை விரல் நெருப்பையும் குறிக்கிறது. அது மட்டுமா, நமது கட்டை விரல் தான் இறைவன். மற்ற 4 விரல்களிடமிருந்து விலகி தனியாக இருப்பார். அடுத்ததாக இருக்கிறது ஆன்மா, உயிர். இந்த விரல் வளைந்து சென்று கட்டை விரலை தொட வேண்டும். ஆள்காட்டி விரல் வளைந்து தனித்து நிற்கும் இறைவனை நாடி சென்றால்தான் இறைவனாகிய கட்டை விரலோடு சேர முடியும். ஆனால் அது அவ்வளோ சுலபமாக என்ன? நாம் இறைவனை நெருங்க முடியாதபடி அடுத்த 3 பேர் இருக்கின்றார்களே. நடுவிரலாகிய ஆணவம், இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். இறைவனை தேடிச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையே வராமல் நம் அறிவை மறைத்து கொண்டிருப்பவர் இந்த ஆணவமாகிய நடுவிரல். மோதிர விரல் தான் கண்மம். நாம் செய்த கர்ம வினைகள்தான் நல்லதை சிந்திக்கவோ நல்ல வழியில் போகவோ துணையாக இருப்பது இந்த கர்ம வினை தான். கடைசியாக இருக்கிறதே குட்டியாக சுண்டை விரல், அதுதாங்க மாயை. இல்லாததை இருக்கிறதா காட்டும், நிலை இல்லாததையெல்லாம் நிலையானது மாதிரி காட்டும். மாயாபிம்பம் வேலையெல்லாம் உண்டு பண்ணி நம்ம எப்பவும் உலக ஆசை என்ற ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்கும். இதையெல்லாம் மீறி இறைவனை மனது நாட வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை மனப்பக்குவம் மட்டுமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.